வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமாவாசையில் பூசணிக்காய் தீபம். இந்த தீபம் ஏன் ஏத்துறோம்னா, இந்த தீபம் அமாவாசையில தான் ஏத்தணும். அமாவாசையில பூசணிக்காய் வாங்கி அதை ரெண்டா நறுக்கி நல்ல மஞ்சள் பூசி பொட்டு வச்சு வாசப்படைக்கு வெளியில தீபமா ஏத்தணும். நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏத்துங்க. அந்த தீபம் ஏத்த பாத்தீங்கன்னா ஒரு நீச்சு ஸ்மெல் வரும் அமாவாசையில மட்டும். அது ஏன் வருதுன்னா, நம்ம வீட்டுல தீய சக்திகளோ சில செய்வினை கோளாறுகளோ இருந்தா அந்த மாதிரி நமக்கு நீச்சு வாசனை வரும். இந்த தீபம் ஏத்துங்க, 11 மாசம் ஏத்துங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க ஏத்திட்டு அந்த தீபத்தை எரிய விட்டுருங்க. நல்லா எரியட்டும். எரிஞ்ச உடனே வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது, அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடணும் அந்த தீபத்தை. இப்படியே நீங்க பண்ணிட்டு வாங்க. உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. வணக்கம்.